ஒர்க்கை தவிர வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இந்த டவுட் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு கிளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களோட ஆர்டர்ஸ். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் ப்ளவுசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக அவங்க கேட்ட நெக்லைனில் போட் நெக் வச்சு பேட்டர்ன் அண்ட் ஃப்ரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சல்வா ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க டாப் பார்த்தீங்கன்னா வி நெக் இருந்துச்சு, வி நெக் வச்சுட்டு ஷோல்டரில் சிம்பிளாக ஒரு பஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கேட்டிருந்தாங்க. சைட் கட் வச்சு ஸ்ட்ரெயிட் கட்டில் எலாஸ்டிக் வச்சு நார்மல் பேண்ட் ஒன்று. ஸோ அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அண்ட் அவங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ப்ளவுஸ் 1500 பட்ஜெட்குள்ளேயே வந்து ஒர்க் பண்ண சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க ஸ்லீவ் ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக. அண்ட் வந்து ஒன்று வந்து ஹெவி ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்லீவாக வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஒர்க் பார்த்து கேட்டு. ஸோ அவங்க ஸ்லீவ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு பேக் லைன் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நெக் ஷேப் கேட்டிருந்தாங்க போட் நெக்கில். ஸோ அதே மாதிரி போட் நெக் அண்ட் ட்ராப்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அவங்களோட சாரீ வந்து ஒன்று ப்ரீ ப்ளீட் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு கிளைண்ட்க்கு நம்ம எல்லாமே மிக்ஸ்டாக பண்ணியிருக்கோம். ஸோ நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்லேருந்து பேட்டர்ன் ப்ளவுஸ், ஆரி ப்ளவுஸ், கஸ்டமைஸ்டான எல்லா அவுட்ஃபிட்ஸுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம்.